அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை திருவான்மையூரில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கொலை வழக்கில் 7 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை திருவான்மையூரில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கொலை வழக்கில் 7 பேருக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. 2 பெண்கள் உட்பட 7 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சக்திவேல். வணக்கம் சக்திவேல், முழு விவரங்களை பகிரலாம். நிச்சயமாக வணக்கம் ரூபி. சென்னை திருவான்மையூரில் 15 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்த கொலை வழக்கில் 2 பெண்கள் உட்பட 7 பேருக்கு ஆயுள் தண்டனை விதித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கடந்த 2012ஆம் ஆண்டு ஜூன் மாதம் திருவான்மையூரை சேர்ந்த ஏழுமலை என்பவர் முன்விரோதம் காரணமாக ஒரு கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இது தொடர்பாக 16 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர். இந்த வழக்கை விசாரித்த சென்னை 7வது கூடுதல் அமர்வு நீதிமன்றம் போதிய ஆதாரங்கள் இல்லை என கூறி அனைவரையும் விடுதலை செய்து 2017ஆம் ஆண்டு தீர்ப்பளித்தது. தீர்ப்பை எதிர்த்து காவல்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீடு மனுவை விசாரித்த நீதிபதிகள் வேல்முருகன் மற்றும் ஜோதிராமன் அமர்வு கொலையை நேரில் பார்த்த ஏழுமலையின் மனைவி மற்றும் பிள்ளைகளின் வாக்குமூலங்கள் மிகவும் நம்பக்க தன்மையுடன் உள்ளன. சிறிய முரண்பாடுகளை காரணம் காட்டி திட்டமிட்டு கொலை செய்த சட்டவிரோத கும்பலை விடுவிக்க முடியாது என கூறி விசாரணையை நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்தது. குற்றம் சாட்டப்பட்ட 16 பேரில் 5 பேர் உயிரிழந்து விட்ட நிலையில் மீதமுள்ள 9 பேரை நீதிமன்றம் குற்றவாளிகளாக அறிவித்த உயர்நீதிமன்றம் நேரில் ஆஜராகியிருந்த ஸ்டீபன் மற்றும் சந்துரு ஆகிய இருவருக்கு ஆயுள் தண்டனை விதித்தது. மீதமுள்ள சரவணன், அப்பு, குருமூர்த்தி உள்ளிட்ட 7 பேரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. அதன்படி வழக்கில் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டிருந்த 2 பெண்கள் உட்பட 7 பேரும் நீதிபதிகள் வேல்முருகன், ஜோதிராமன் அடங்கிய அமர்வில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அவர்களிடம் தண்டனை விவரம் கேட்டபோது தங்களுக்கு எதிராக பொய் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டனர். இதையடுத்து 7 பேருக்கும் ஆயுள் தண்டனை விதித்த நீதிபதிகள் தண்டனையை நிறுத்தி வைக்க மறுத்து அவர்கள் சிறையில் அடைக்க உத்தரவிட்டனர். ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சக்திவேல்.